நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள். சார் வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஒரு குழு, அந்த குழுவின் மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு எப்படி பார்க்கிறீங்க? உச்சநீதிமன்றம் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக உயர்நீதிமன்றத்துடைய ஒரு நபர் அமர்வு, ஒரு நீதிபதி அமர்வு அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு உத்தரவிட்டதிலே இருக்கின்ற சில பிரச்சனைகளையும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே ஒரு ஆணை அமைத்ததை கருத்தில் கொள்ளவில்லை என்பதெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த சிபிஐ விசாரணை என்பது பொதுவாக மாநில அரசாங்கத்துடைய ஒப்புதல் பெற்றுத்தான் செய்யப்படும். மாநில அரசு இதில் ஆட்சேபனை தெரிவிக்கும் சிபிஐ விசாரணை உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிபிஐ விசாரணை மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் இருக்கின்ற சிறப்பு புலனாய்வு குழுவுடைய மேற்பார்வையில் அந்த விசாரணை நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு விதத்திலே ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையை வெளிக்கொண்டு வரும், அதுவும் விரைவில் வெளிக்கொண்டு வரும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்ட பல வழக்குகளிலே இன்னும் பல வழக்குகள் அப்படியே தேங்கி கிடக்கின்றன. என்னால் போதுமான அளவில் சிபிஐல அதற்கான மேன் பவர் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் சிபிஐல தேங்கி கிடக்கின்றன. எனவே காலதாமதம் செய்வதற்கு சிபிஐக்கு கொடுப்பது என்ற ஒரு அணுகுமுறைதான் இதுவரை பலமுறை கையாளப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டு அதனுடைய மேற்பார்வையில் இந்த விசாரணை நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இது சற்றே உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இது வழங்கும் என்று நான் கருதுகிறேன். இதற்கிடையில சிபிஐ வழக்கை தாக்கல் செய்ய எந்த நபர்கள் தாக்கல் செய்தால் சொல்லப்பட்டார்களோ அவர்களே எங்களுக்கு இது தெரியாது, நாங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று சொல்வது இதுல எந்த அளவுக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்தவர்கள் பல்வேறு முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த விசாரணை அந்த உண்மையை எல்லாம் வெளிக்கொண்டு வருகின்ற நான் கருதுகிறேன். இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரினுடைய விசாரணையை உச்சநீதிமன்றம் கோரியிருக்கிறது. அதே நேரத்தில் 2 பேருடைய மனுக்கள் போலி மனுக்கள் அப்படின்னு அவர்கள் தரப்புல இருவரும் இன்றைக்கு காணொலி வாயிலாக ஆஜராகி நீதிபதிகள் முன்பு முறையீடும் செய்திருக்கிறார்கள். ஸோ அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்க்கணுமா? ஆமாம், இந்த விவரங்கள் எல்லாம் அதுல கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். அதனால்தான் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் இதில் அமைத்திருக்கிறார்கள். மேற்பார்வையில் இது நடக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதிலே இந்த வழக்கை பதிவு செய்தவர்கள், தாக்கல் செய்தவர்கள் எவ்வளவு முறைகேடுகளை செய்திருக்கிறார்களா என்ற விவரமும், ஏன்னா அந்த யார் பேரிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டதோ அவர்களே இல்லை என்று சொல்லுகிற நிலையில் அந்த உண்மைகள் எல்லாம் வெளிவரும் தான் கருதுகிறேன். பதிவாளர் பொறுத்த உயர்நீதிமன்ற விசாரணை பொறுத்த அளவில் அதிலே சில அனாமலிஸ் இருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதுவும் இதிலே சரி செய்யப்படும் என்றுதான் கருதுகிறேன். மிக்க நன்றி திரு ரவிக்குமார், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து டெல்லி உச்சநீதிமன்ற வளாகத்தில் தாவேக்காவினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரி வந்து மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 2 நம்பர் 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய கோரிக்கை, எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்கள் சொல்றோம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைமை ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இது வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொயரி தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும். ஏனால் எங்களுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு 27% மேல சர்வே எடுக்கும் போது தெரியும், ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு இந்த கட்சி இருந்துட்டு இருக்கு. அதை எந்த அளவுக்கு முடக்க முடியுங்கிறத யோசிச்சாங்க. நாங்க எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஒரு 41 குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம், நாம வலுவா இருக்கிறோம். தமிழக தலைவருடைய ஒரே செய்தி, 41 குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம், உண்மையை வந்து மிகப்பெரிய கொண்டு வருவோம். இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள். நன்றி, வணக்கம். விக்டிம்ஸ் சிலர் வந்து இது நாங்க இந்த மனுக்களையே ஃபைல் பண்ணல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தமிழ்நாடு அரசு அது ஒரு புகாரா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவா தாக்கல் செய்யறதுக்கான அனுமதியை வாங்கியிருக்காங்க.
இதை பத்தி தாவேக பொதுச் செயலாளரா நீங்க இந்த திமுக வந்து என்னெல்லாம் செய்யணும் தெரியும், யாரெல்லாம் மிரட்டுவாங்கன்னு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க மனு பத்தி தான் பேச முடியும். மித்த மனுக்களை பத்தி இன்னைக்கு வந்து முறையிட்டாங்க. அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிட்ட வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட முறையிட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அதுல உண்மை இருந்துச்சுன்னா அது என்னமோ திமுக வந்து முறையிட்டோம். எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ இதுதான் என்னுடைய தாக்கல். கண்டிப்பாக நீதியும் உண்மையும் வெளிவருங்கிறது என்னோட நம்பிக்கை. பிரச்சார பேருந்தில் இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐடி ஜட்ஜி ரிட்டையர்ட் ஜட்ஜி அஜய் ரஸ்தோகி கேட்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து பத்திரமா வச்சிருக்கீங்க. நாங்க தமிழக அரசையும் இந்த சட்டம் ஒழுங்கையும் நாங்க நம்புற மாதிரி இல்ல. இங்க அன்னைக்கு நடந்த கேஸ்லயே பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய தோழர் ராமசாங்களுடைய கொலை சார்பா வந்து சிபிஐ வந்து இங்க நடக்கும்போது சிபிஐ வேணான்னு சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. எப்படி பார்க்கிறீங்க நீதிபதிகளினுடைய பார்வை? நீதிபதிகளின் பார்வை அது கொஞ்சம் வித்தியாசமானதுதான். இதுல வந்து நமக்கு ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கு. ஸ்டெர்லைட் வழக்கு விசாரணையின் போது ஒரு நபர் கமிஷன், இதே அருணா ஜெகதீசன், கூடவே வந்து சிபிஐ விசாரணை, ரெண்டும் சேர்ந்துதான் நடந்தது பேரலல். சிபிஐ விசாரணை கிரிமினல், ஒரு நபர் அப்படின்னா அது வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங் தான். இப்ப சிபிஐ மேல இந்த இடத்துல எஸ்ஐடி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், அது முடிஞ்சு இந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு காலதாமதம் ஆகும். ஸ்டெர்லைட் மேட்டர்ல வந்து போன வருஷம் தான் சிபிஐ வந்து விசாரணை முடிஞ்சு மதுரையில வந்து அறிக்கையை சமர்ப்பித்தது. இப்ப வந்து விஜய் தரப்புக்கு இது அரசியல் வெற்றியாக அவர்கள் கொள்வார்கள். நாங்க முன்வைத்த 2 கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டதுன்னு. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும்னா, சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்தி பெற்ற ஆர்டர், நாங்க சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டு இருக்கிறோம், அவங்க வந்து ஆர்டர் கொடுத்த சேம் பெஞ்ச் வந்து மீண்டும் விசாரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து முழு உண்மையும் வெளியில வரும். இது வந்து இவங்க தரப்பு வாதமா இருக்கும். ஏன்னா ஆர்டர் வந்து நேற்றே தயாராகி டிராஃப்ட்லாம் ரெடி ஆகி கையெழுத்துலாம் போட்டு இருக்குங்க. இன்னைக்கு வெறும் டெலிவரி தான். நிறைய ஆர்டர் இருக்கும், அதை வாசிக்கிறது. இதுவும் ப்ரொசீஜர். இப்போ புதிய திருப்பங்களை எல்லாம் இதுக்குள்ள கணக்கில் எடுக்க முடியாது. எனவே இது வந்து இறுதியான உத்தரவாக நான் பார்க்கல. மாடிஃபிகேஷன் வரும் தான் நான் நினைக்கிறேன். மாடிஃபிகேஷன் வரும்போது முக்கியமான விஷயம் எதுன்னா, செந்தில்குமார் அவர்கள் அப்சர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண போகுதுங்கிறதா கோடிட்டு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்க டிவி நிகழ்ச்சியில இதை சொன்னேன். இயற்கை நீதி தான் வந்து எல்லா நீதிகளையும் விட உயர்ந்தது. இயற்கை நீதியின் அடிப்படையில் ஒருவருக்கு எதிரான கருத்து தெரிவிக்கும் போது அவர் தரப்ப கேட்கணும். ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் சொல்லுவாங்க. அது வந்து கடைபிடிக்கப்படவில்லை. விஜய்க்கு எதிரான ஒரு கருத்தை தெரிவிக்கும் போது விஜய் தரப்ப ஏன் கேட்கலங்கிற ஒரு இயல்பான கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்ல. இது முதல்ல இருந்தே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் அதையும் இதற்கு பின்னாடி தான் வியூ பண்ணும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரிட்ட இருந்தா அவங்க இப்ப ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. சென்னை ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரி வந்து ரிப்போர்ட் கொடுத்து அது ஒரு ப்ரொசீஜர். ஆக ஒட்டுமொத்தத்துல கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இது இன்னமும் வந்து அதோட ஃபைனாலிட்டி இன்னமும் வரவே இல்லைங்கிறது தான் என்னோட பார்வை. இன்னமும் இது உச்ச நீதிமன்றத்தின் நீண்ட நெடிய படிக்கட்டுகள்ல ஏறி இறங்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்கிறேன். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம், அதாவது நம்ம நிவாரண தொகை கொடுத்துட்டோம், விஜயும் கொடுத்துருவாரு. ஆனா அதுல வாழ்வாதாரத்தெல்லாம் இழந்த ஒரு 100 பேர் இருக்காங்க. அவங்க பலதரப்பட்ட வகையில பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல. வெறும் 1 லட்சம் ரூபாயும் 50,000 ரூபாயும் பத்தவே பத்தாது. என்டையர் லைஃபே போயிடுச்சு சில பேருக்கு. அவர்களையெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? நீதிமன்றம் வந்து சிட்டிசன்ஸ் ரைட்ஸை பத்தி எல்லாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த மக்களுக்கு வந்து உரிமைகள் கிடையாதா? வாழ்வதற்கான உரிமைகள் கிடையாதா? அவங்க செஞ்ச ஒரே தப்பு வந்து தங்களுக்கு பிடித்தமான அபிமான நடிகரை பார்க்க போனது தானே. இப்படியான பல கேள்விகளுக்கு விடை இல்லை. இன்னொன்னு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அது நமக்கு தெரியாது உச்ச நீதிமன்றம் என்ன டிஓஆர் கொடுக்குதுன்னு. இப்ப இங்க வந்து ஒரு நபர் கமிஷனுக்கு டிஓஆர் தெளிவா இருக்கு. 4வது விஷயம் என்னன்னா, இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழிமுறை, அதான் முதலமைச்சர் வந்து அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி ஒரு சிங்கிள் ஜட்ஜ் வந்து சொன்ன பிறகு எல்லா தரப்பையும் கேட்டு நம்ம முடிவு எடுப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து அதே மாதிரியான ஒரு டேர்ம் வந்து உச்சநீதிமன்றம் கொடுக்க போகிறதா? ஏன்னா நடந்து முடிந்த சம்பவத்தை அனலைஸ் பண்றதை விட இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருப்பதை தடுப்பது, அது வந்து நிச்சயமாக நீதிமன்றத்தின் ஒரு தலையாய கடமையா அதுவா தான் இருக்க முடியும். அரசாங்கத்தோட தலையாய கடமையா அதுவா தான் இருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் நமது கடமையா அதுவா தான் இருக்க முடியும். அதெல்லாம் என்ன ஆக போகிறது என்பதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். மிக்க நன்றி திரு ஷியாம், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. கடந்த 27ஆம் தேதி
கரூரில் நடைபெற்ற தாவேகவினுடைய பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரியும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க கோரியும் பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை வெள்ளிக்கிழமை நிறைவடைந்து இன்று தீர்ப்பு வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் சில திருப்பங்களும் ஏற்பட்டது. அதாவது மனுதாரர் தரப்பில் இருவர் போலி மனுதாரர்களாக இருக்கிறார்கள் என்கிற வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது.